ராதே கிருஷ்ணா. இது லாஸ்ட் வீக்கெண்டோட vlog. எடிட் பண்ணி போடுறதுக்குள்ள நெக்ஸ்ட் வீக்கெண்டே வந்துடுச்சு. ஸோ லாஸ்ட் வீக்கெண்ட் வந்து என்னோட பொண்ணு வந்து எனக்கு நெயில் பாலிஷ்லாம் போட்டு அந்த டிரான்ஸ்பரண்ட் ஷைனிங்க்கு போடுவாங்க இல்லையா, அந்த நெயில் பாலிஷ்லாம் போட்டு என்னை வச்சு டைம் பாஸ் பண்ணிட்டா. தென் அன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து இட்லி அண்ட் கடலைப்பருப்பில் ஒரு கிரேவி பண்ணியிருந்தேன். தென் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. கடலைப்பருப்பு கிரேவி கொஞ்சம் தான் இருந்தது. ஸோ அதையும் வந்துட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சாச்சு. தென் லன்ச் ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். லன்ச்சுக்கு நான் டோஃபு ஃப்ரை அண்ட் காலிஃப்ளவர் ஃப்ரை கொஞ்சம் குட்டீஸ்க்காக, தென் கொஞ்சம் கர்ட் ரைஸ், தட்டைப்பயிர் குழம்பு அதுதான் பிளான் பண்ணியிருக்கேன். டோஃபு வந்துட்டு மீடியம் அதுதான் வாங்கியிருக்கேன். மீடியம் ஃப்ரிம்னஸ் வந்து நான் டோஃபோவில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நம்ம சாஃப்ட் அண்ட் மீடியம் அந்த மாதிரி. ஸோ சாஃப்ட் வாங்கினோம் அப்படின்னா அது ரொம்ப உடஞ்சிரும். குக் பண்ணும்போது நம்ம பன்னீர் பூர்ஜி பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஆகிடும். மீடியம் டோஃபுவே வந்துட்டு நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் குக் பண்ணணும். நம்ம ரொம்பலாம் டாஸ் பண்ணிகிட்டே பண்ணணும், இல்லை அப்படின்னா அது உடஞ்சிரும். ஸோ வந்துட்டு நான் குக் பண்ணும்போது ரொம்ப பார்த்து பார்த்து குக் பண்ணுவேன், இல்லைனா பீஸ் உடஞ்சி போயிடும். ஸோ இது பண்ணுறதுக்கு வந்துட்டு நான் டர்மரிக் பவுடர், சில்லி பவுடர், கோரியாண்டர் பவுடர், சால்ட் அதெல்லாம் போட்டு நல்லா கொஞ்சம் டாஸ் பண்ணிவிட்டு, அப்புறம் ஒரு ஸ்பூன் கர்ட் அண்ட் ஜிஞ்சர் பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு அதையும் டாஸ் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன், மேரினேட் பண்ணிவிட்டேன். பார்த்திங்கன்னா தெரியும், நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக மெதுவாக தான் எடுத்து பண்ணிகிட்டே இருப்பேன். தென் கொஞ்சம் ஆயில் வச்சுட்டு ஷாலோ ஃப்ரை மாதிரி இது எல்லாத்தையும் வச்சுட்டு குக் பண்ணணும். ஈஸியாக டோஃபு வந்து சீக்கிரம் குக் ஆகிடும். ஒரு சைட் குக் ஆனதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் சைட் ஃப்ளிப் பண்ணிவிட்டு குக் பண்ணிடலாம். மேக்ஸிமம் 5 to 10 மினிட்ஸில் நம்ம அதை குக் பண்ணி முடிச்சிடலாம். இங்கே குக்கிங் நடந்துகிட்டே இருக்கும்போது வீட்டில் ஒரு கச்சேரி நடந்தது. ஸோ என்ன கச்சேரின்னு நீங்களே கேளுங்க. மேடம்க்கு அவங்க பாடினது வந்து நான் எடிட் பண்ணாமல் போடக்கூடாது அப்படி சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ நான் அதை போட்டுட்டேன். நான் போடுவேன்னு சொல்லிகிட்டு இருந்தேன், அதுக்கு தான் நோன்னு சொல்லி கத்திகிட்டு இருந்தா. தென் காலிஃப்ளவர் ஃப்ரைக்கு நான் கட் பண்ணி மேரினேட்லாம் பண்ணி வச்சாச்சு. தென் ரைஸ் குக்கரில் ரெடி ஆகிட்டுருக்கு. டோஃபு ஃப்ரை ரெடி. கொஞ்சம் கர்ட் ரைஸ் பண்ணோன்னா வேலை முடிஞ்சுது. குக்கிங்லாம் முடிச்சுட்டு கிருஷ்ணாக்கு ஆஃபர் பண்ணி முடிச்சாச்சு சூப்பராக. தென் இதெல்லாம் டிஷ்வாஷரில் போடணும். தென் அன்றைக்கி ஈவினிங் வந்து இங்கே துபாயில் ரத்த யாத்ரா ஃபெஸ்டிவல் வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்கு தான் போயிருந்தோம். இது சண்டே மார்னிங் எடுத்த விலாக். மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்க்கு இட்லி அண்ட் தட்டைப்பயிர் குழம்பு தான் பிளான் பண்ணியிருந்தேன். அதுக்கு இன்ஸ்டன்ட் பாட்டில் வச்சாச்சு. தட்டைப்பயிர் குக் ஆகிடும். அதுக்கிடையில் ஒரு காஃபி குடிக்கணும்னு தோணுச்சு. ஸோ ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி போட்டு உட்காந்தாச்சு. பிரேக்ஃபாஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இட்லி பிளான் பண்ணியிருக்கேன், இட்லி அண்ட் தட்டைப்பயிர் குழம்பு. ஸோ அதுக்கு ஃபஸ்ட் வந்து கொஞ்சம் கிச்சன் வந்து ரொம்ப மெஸ் இருந்தது. ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இட்லி ஊற்றணும். எங்கள் வீக்கெண்ட் வந்து ரொம்ப கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஸ்டார்ட் ஆகும் டே. இன்னும் குட்டீஸ் எழுந்துக்க கூட இல்லை. ஸோ இன்ஸ்டன்ட் பாட்டில் தட்டைப்பயிர் குக் ஆகிட்டுருக்கு. ஸோ அதுக்கிடையில் இங்கே கிரேவி ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேனில் ஆயில் ஊற்றிட்டு கடுகு, வெந்தயம், ஜீரகம் எல்லாம் போட்டுட்டு சாப் பண்ண தக்காளி, தென் ஜிஞ்சர் பேஸ்ட் போட்டுட்டு குக் பண்ணதுக்கப்புறம் மஞ்சத்தூள், சாம்பார் தூள், தென் சால்ட் அதெல்லாம் போட்டு குக் பண்ணதுக்கப்புறம் குக் பண்ண தட்டைப்பயிரை ஆட் பண்ணிவிடுவேன். ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் வாட்டர் விட்டு அந்த ரா ஸ்மெல்லாம் போகணும். ஸோ பாயில் ஆனதுக்கப்புறம் நான் எனக்கு வந்து கோகோனட் வந்து நான் ஃப்ரெஷ் கோகோனட் யூஸ் பண்ணல. இங்கே கோகோனட் டின் கிடைக்கும் இல்லையா, கோகோனட் மில்க் அண்ட் கோகோனட் க்ரீம் ரெண்டுமே கிடைக்கும். நான் எனக்கு கோகோனட் க்ரீம் அந்த மாதிரி தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் போட்டுட்டு நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் நம்ம குழம்பு ரெடி. சாரி, இது வந்து புளிக்குழம்பு மாதிரி. ஸோ நான் கொஞ்சம் புளியும் ஆட் பண்ணினேன் இதில். இப்போது ரீசன்ட் டேஸில் நான் கொஞ்சம் காரமாக அந்த புளிப்பாக அந்த மாதிரிலாம் கிரேவிஸ் எதுவும் பண்ணுறதில்ல. பிகாஸ் ஆஃப் இங்கே சம்மர் ரொம்ப இருக்கிறதுனால. ஸோ கொஞ்சம் காரக்குழம்பு அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கேன். பிகாஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால்
சரி இன்றைக்கி ட்ரை பண்ணேன். அதனால தான் நான் கோகோனட் கொஞ்சம் ஆட் பண்ணி பண்ணுறேன். இல்லைனா கோகோனட் போடாமல் பண்ணுவேன். ஸோ அந்த காரம் அந்த ஸ்பைசி லெவலை கொஞ்சம் கம்மி பண்ணும் இல்லையா, அதுக்காக. ஆல்மோஸ்ட் கிரேவி ரெடி. கொஞ்சம் ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் பாயில் பண்ணிவிட்டு நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து இட்லி ஊற்றி வச்சுருக்கேன். ஆக்சுவலி ஒரு 1 செட் ஆஃப் இட்லி ரெடியாக இருக்குது. தென் கொஞ்சம் தோசையும் குட்டீஸ்க்காக பண்ணுறேன். பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அன்றைக்கி வெளியே போகிற வேலை கொஞ்சம் இருந்தது, சண்டே. ஸோ ஃபேமிலியெல்லாம் வெளியே கிளம்பிட்டோம். ஸோ போயிட்டு வந்துட்டு ஈவினிங் வரதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே மண்டே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ கிச்சன்லாம் கொஞ்சம் இன்னும் க்ளீன் பண்ணணும். தென் அப்போ தான் நெக்ஸ்ட் வீக் வந்து ப்ராப்பராக ஸ்டார்ட் ஆகும். ஸோ வந்துட்டு நேராக கிச்சன் வந்துட்டு க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அன்றைக்கி டின்னர் வந்து வீட்டில் இல்லை. ஸோ வெளியே வரும்போதே சாப்பிட்டுட்டு வந்துட்டோம், அவ்வளோதான். நம்ம கிளாஸ் டாப் ஸ்டவ் க்ளீனிங் லோஷன்ஸ்லாம் இருக்கும். ஸோ அது மாதிரி நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதெல்லாம் போட்டுட்டு நல்லா க்ளீன் பண்ணுற ரஸ்ட் எல்லாமே ஸ்டீல் ப்ரஷ் வச்சுட்டு நல்லா ஸ்க்ரப் பண்ணி எடுத்துடுவேன். அப்புறம் இந்த லோஷன்லாம் போட்டுட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுடுவேன். ஒரு 30 மினிட்ஸ் to 45 மினிட்ஸ் விட்டுருவேன். அந்த கார்னர்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு நான் அந்த மாதிரி ஒரு க்ளீனிங் ப்ரஷ் ஒன்று இருக்குது. ஸோ அதை வச்சுட்டு நல்லா அதை க்ளீன் பண்ணி எடுத்துடுவேன். அப்புறம் ஸ்டவ் ஸ்டாண்ட்ஸ் அதெல்லாமே வந்துட்டு நல்லா ஒரு 30 to 45 மினிட்ஸ் சோப்பி வாட்டரில் நல்லா சோக் பண்ண விட்டுருவேன். ஸோ அதை நம்ம ஈஸியாக இருக்கும் க்ளீன் பண்ணும் போது. நல்லா சோக் ஆகிடுச்சு அப்படின்னா நல்லா ஹாட் வாட்டரில் சோக் பண்ணிடுவேன். நான் சோக் பண்ணும் போது நான் ஒயிட் வினிகர் அண்ட் நார்மல் டிஷ்வாஷிங் லிக்விட் அது கூட நான் ஆட் பண்ணிப்பேன். நல்லா ஊறிடுச்சு. ஒரு 45 மினிட்ஸ் கிட்ட ஆகிடுச்சு. இப்போது நான் ஃபஸ்ட் வந்து ஸ்டவ் வந்து க்ளீன் பண்ணுறேன். ஃபஸ்ட் வந்துட்டு ஒரு பிளெயின் டிஷ்யூ வச்சுட்டு ஃபுல்லாக வைப் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அகெயின் நான் டிஷ்வாஷிங் லிக்விட் வச்சுட்டு ஒரு வாட்டி க்ளீன் பண்ணிடுவேன். ஸ்டவ் க்ளீன் பண்ணிவிட்டு அந்த மிக்ஸி ஏரியாவும் கொஞ்சம் கவுண்டர் டாப் எல்லாத்தையும் தொடச்சி எடுத்துகிட்டு மிக்ஸியும் வந்துட்டு க்ளீன் பண்ணிவிட்டேன். மோஸ்ட்லி டெய்லியுமே நான் மிக்ஸி யூஸ் பண்ணிவிட்டு ஒரு வெட் வைப்ஸ் வந்து வச்சு க்ளீன் பண்ணிடுவேன். பட் டீப் க்ளீன் பண்ண மாட்டோம் இல்லையா, ஸோ அந்த கார்னர்ஸ் எல்லாத்துலேயும். ஸோ அதை எல்லாமே இன்றைக்கி ப்ராப்பராக க்ளீன் பண்ணியாச்சு. கவுண்டர் டாப்லாம் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் நான் இங்கே ஊற வச்சுருக்கிற அந்த பர்னர் ஸ்டாண்ட்ஸ் அதெல்லாம் வந்துட்டு க்ளீன் பண்ணலான்னு வந்துட்டேன். ஸோ இது ஆல்ரெடி ஒரு 45 மினிட்ஸ் to 1 hour நல்லா ஊறிடுச்சு. ஜஸ்ட் நம்ம ப்ரஷ் வச்சுட்டு தேய்ச்சிட்டு இதை ட்ரை பண்ண வச்சிடலாம். கிச்சன் கவுண்டர் டாப்பும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு வெசல்ஸ் எல்லாமே வந்துட்டு டிஷ்வாஷரில் லோட் பண்ணிட்டேன். தென் கிச்சன் இப்போ க்ளீனாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு மார்னிங் வந்து மண்டே ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த கிச்சன் க்ளீனாக இருந்தாலே வந்துட்டு ஒரு இன்னர் பீஸ் எல்லா மாமுக்கும் இது ரிலேட் ஆகும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு வ்ளாகில் மீட் பண்ணலாம். ராதே கிருஷ்ணா.